ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் பருப்பு போலி கோதுமை மாவை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சாஃப்டான பருப்பு போலி கோதுமை மாவை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாம் கோதுமை மாவில் தான் பருப்பு போலி செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க, கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த கடலைப்பருப்பை நாம் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவை இப்போ போலிக்கு பிசைஞ்சிடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நாம் சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசையக்கூடாது, ரொம்பவும் தண்ணி மாதிரி கலந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசையணும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நெய் மாவு ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. மாவு இந்த பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து அப்படியே வரணும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? இந்த மாதிரி தான் நம்ம மாவு பிசையணும். நாம் சப்பாத்திக்கு பிசைகிறது போல் பிசையக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு நாம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம் போலி செய்யலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு மாவு சாஃப்டாக நாம் பிசையணும். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாமலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நான் பருப்பை ஊற வச்சு வேக வச்சு கொரகொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையில் கல் மணலாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சர்க்கரைக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த சர்க்கரையை கொட்டி 1 நிமிஷம் நாம் கிண்டி விட்டுக்கலாங்க. சர்க்கரை அந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து அதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க மண் கல் எல்லாமே போயிடும். நம்ம அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நாம் வடிகட்டின இந்த சர்க்கரை தண்ணியை அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியில் நாம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா வற்றி கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கையெடுக்காமல் கிண்டி விடணுங்க. இல்லை அப்படின்னா அதை அடி பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தாங்க நம்ம இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கிண்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நாம் போலி செய்ய சின்ன உருண்டையாக அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி வரணும். மாவு சாஃப்டாக, அப்போ தான் போலி நல்லா வரும். இந்த மாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக ஒட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு உருண்டை இது மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாழை இலையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம நல்லா நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய் தடவின வாழை இலையில் நாம் ஏற்கனவே உருட்டி வச்ச அந்த உருண்டையை எடுத்து நம்ம இப்போ இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஏற்கனவே ஒரு பருப்பு உருண்டை விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி இந்த பருப்பு உருண்டை இந்த கவர் பண்ணுற மாதிரி இப்படி நல்லா மூடி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு நாம் இந்த நல்லா வச்சு இந்த மாதிரி திருப்பி சப்பாத்தி மாதிரி லைட்டாக நல்லா திரட்டி விடணும். இந்த மாதிரி அழுத்தினாவே, கையிலே அழுத்தினாவே இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும்.
பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நாம் வந்து திரட்டிட்டோம். இதை வந்து தோசைக்கல்லில் லைட்டாக நெய் ஊற்றி அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதான். லைட்டாக நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 செகண்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து வாழையில எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி தான் நாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் போலியை. இது மேலே லைட்டாக வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக திரட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு 2 செகண்ட் கழித்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்தா அப்படின்னா வந்துடும். உங்களுக்கு வாழையில் கிடச்சா இதில் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட்டில் கூட நீங்கள் திரட்டிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையும் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான கோதுமை மாவில் செஞ்ச பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.